வணக்கம். தைராய்டுனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தேநீரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹைப்போதைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், மாதவிடாயில் வரக்கூடிய வேறு சில பிரச்சனைகள், கல்லீரலில் வரக்கூடிய பாதிப்புகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தேநீராக இந்த தேநீர் இருக்கும். இந்த தேநீர் நம்ம எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நுணா இலைகளில் தான். அதாவது கிராமங்களில் இதை வந்து மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக பார்த்தோம்னா கிராமங்களில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடியது. நகரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயே கூட இந்த மஞ்சனத்தியை வச்சு வளர்க்க முடியும். இப்போ இந்த மஞ்சனத்தி இலைகள் பார்த்தோன்னா தொண்டையில் வரக்கூடிய புண், கட்டி, அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வீக்கங்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கும். உடலில் ஏற்படக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடிய தேநீராகவும் இந்த தேநீர் இருக்கும். பொதுவாக தைராய்டு இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஒவ்வொரு முறையும் மருந்து மாத்திரைகளை அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான தேநீர் எடுத்துக்கும் பொழுது அந்த அளவுகள் குறைய தொடங்கும். இப்போ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மஞ்சனத்தி இலைகள், அதாவது நுணா இலைகள். இந்த இலைகள் ஒரு 6-7 எடுத்துக்கிறேன் நான். இந்த இலைகளுடைய காம்பை முதல்ல நம்ம எடுத்துடலாம். காம்பை மட்டும் எடுத்துட்டு தயாராக நம்ம இந்த இலைகளை எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியில் இந்த நுணா இலைகளை சேர்த்துக்கலாம். இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், அதாவது தனியா விதைகள். இந்த தனியா விதைகளை நம்ம ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். இந்த தனியா விதைகளுமே தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்தோன்னே பார்த்தோன்னா இந்த நுணா இலைகளுடைய நிறம் மாற தொடங்கும். அதாவது ஒரு கரும்பச்சை நிறத்துக்கு மாற தொடங்கும். இந்த கரும்பச்சை நிறத்துக்கு மாற தொடங்கினோன்னே நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இந்த தேநீரை எடுத்து வடிகட்டிடலாம். இது ஒரு கசப்பு சுவையோடு இருக்கும். உடலினுடைய ஆற்றலை, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தேநீராகவும் இது இருக்கும். இப்போ எத்தனை நாளைக்கு இதை பருகணும் அப்படின்னு பார்த்தோன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள், பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த தேநீர் சாப்பிட்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். காலையில் இந்த தேநீர் எடுத்துக்கிறது சிறந்தது. இப்போ இந்த தேநீரோட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேன் கலந்து நம்ம பருகலாம். இப்போ நம்மளுடைய இந்த தைராய்டுக்கான நல்ல ஒரு தேநீர் தயாராகிடுச்சு. வீக்கங்கள், வலிகளை குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இந்த நுணாய் காய்களையும் இந்த நுணாய் இலைகளையும் நம்ம நல்லா அரைச்சு, அதிகமாக புண்ணு இருக்கிறவங்க, அதிகமாக வீக்கம், கட்டி, வலி இருக்கிறவங்க தொண்டையில் பத்தாவும் இதை போடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விரைவாக வெளிவரதுக்கு அது உதவி செய்யும். இந்த தேநீரை எடுத்துக்கும் பொழுது தைராய்டினுடைய அளவு குறையிறது மட்டும் இல்லை, தைராய்டினுடைய தாக்கத்திலிருந்து வெளிவரதுக்கு உதவி செய்யும். வேற ஒரு வீடியோவில் இந்த மஞ்சனத்தியை பற்றி பல விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.